இந்த பிரிக்ஸ் கரன்சிக்கு வந்து 160 நாடுகள் நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அது மிகப்பெரிய இடி. டாலரால ரொம்ப அடிபட்டு இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா நிறைய பேர் லோன்ல கொண்டு போய் தள்ளிட்டாங்க, அப்படியே கடன்ல சுமையில தள்ளி இருக்காங்க. 160 நாடுகள் வந்து பிரிக்ஸுக்கு வந்து எழுத்துப்பூர்வமா இது கொடுத்துருக்காங்க, அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நாங்க பிரிக்ஸ் கரன்சியில ட்ரேட் பண்றதுக்கு ரெடி அப்படிங்கிறது. இந்த மாதிரி பிரிக்ஸ் கரன்சி ஒரு வேலை வந்துடுச்சு அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டிஸ் மற்ற நாடுகளும் ஃபேஸ் பண்ணுவாங்க? இல்லை, மற்ற நாடுகள் ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத விட பிரிக்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு சில சங்கடங்கள்லாம் இருக்குது. அது வந்து சங்கடங்கள் இருக்குன்னு தவிர அதை ஓவர் கம் பண்ணுறது தான், அதை வந்து மீறி செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது தான் முக்கியமாக நம்ம பார்க்கணும். அது மற்ற நாடுகளுக்கு இருக்கிற கஷ்டம் வேற, நமக்கே அந்த பிரிக்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து, ஏன்னா இது புது கரன்சி. இப்போ சோஃபார் இன்னி வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா ஸ்விஃப்ட் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது, SWIFTன்னு இருக்கும். அதன் மூலமாக தான் பண பரிவர்த்தனை நடக்குது. டாலரோ இல்லை ருப்பி இந்த டக்குன்னு போகும். அது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் மணி மேனேஜ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இப்படி தான் நடக்குது ஸ்விஃப்ட் மூலமாக. இப்போ அந்த ஸ்விஃப்ட் வந்து யார்கிட்ட இருக்குன்னா அமெரிக்கிட்ட இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. பிரிக்ஸ் அதே மாதிரி பண பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ண முடியும். ஒரு புது பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. வெளியில் சொல்கிறது வந்து இது கஷ்டம் கொண்டு வரணும் முடிவு பண்ணவங்க அதைத்தான் சொல்ல வரேன். அது வந்து ஆனால் சில வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம இதை வந்து நான் படித்து தான் சொல்ல முடியும், சொல்லிடுறேன். முதல்ல வந்து ரஷ்யா எப்படி சொல்லியிருக்குன்னா பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வரதுக்கான நேரம் வந்து விட்டது அப்படின்னு. ஏன்னா அவங்க நாட்டில் தான் நடக்க போகுது சம்மிட். அது ஒன்று. ரெண்டாவது வந்து டீடாலரைசேஷன், அதாவது டாலரை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வர்த்தகம் வந்து விட்டது அப்படிங்கிறாரு. அதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறாரு அவர் ரஷ்ய அதிபர். கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும், டாலரை தவிர்க்கணும். நமக்குள்ளே இருக்கிற பிரிக்ஸ் கவுன்சிலையோ அந்த மாதிரி இருக்கிற குழுக்குள்ளே இருக்கிற நாடுகள் எல்லாமே தங்களுடைய கரன்சியில் தான் இனிமேல் ட்ரேடு பண்ணணும், டாலரை தொடாதீங்கன்னு அப்படின்னு வார்னிங் மாதிரி சொல்லியிருக்காரு அவர் ரஷ்ய அதிபர் புட்டின். அதனால் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே அதுக்கு எதிர்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்து ரஷ்யா அந்த மாதிரி இருக்குது, சைனா வந்து எந்த மாதிரி ஆங்கிள் இருக்குன்னா பிரிக்ஸ் கரன்சியை வந்து யுவானோட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்கள் கரன்சியோட சேர்த்து வச்சுக்கணும், அது பேஸாக வச்சுக்கணும்னு. அதுக்கு தான் மற்ற எல்லா நாடுகளும் இன்க்ளூடிங் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அதை கோல்டு பேஸாக தான் வைக்கணும், அதனால தான் கோல்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம், அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ கூட 160 டன் கோல்டு வாங்குறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஃபைனான்ஷியல் எண்டுக்குள்ளே. 160 டன் வரப்போகுது மார்ச் 31க்குள்ளே. அதுவும் என்ன, UAEயில் வந்து அது 1% டிஸ்கவுண்ட்டோடு வாங்க போகிறாங்க, அது வேறு இருக்குது. நம்ம